ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கோழியில் வந்து பிராய்லர் பார்த்துருப்போம். ஆனால் ஆட்டில் வந்து பிராய்லர் இப்போ வந்துட்டுருக்கு, இந்தியாவுக்குள்ளே புதுசாக உள்ளே வந்திருக்கு. ஸோ அது என்ன வகையான ஆடு, அது எவ்வளோ நாளில் எவ்வளோ வெயிட் போடும், அதுக்கு என்னென்ன தீவனங்கள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி நான் இந்த முழுமையான வீடியோ தான். ஸோ அதனால் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட வேணாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இறைச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கோழியும் ஆடும் ரொம்பவும் முதன்மையாக வந்துட்டு இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆடு மட்டும் தான் நம்ம வந்து இங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டாடு கிடச்சிட்ருக்கு. ஆனால் நம்ம கோழிகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிராய்லர் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து பிராய்லர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நாட்டுக்கோழி வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த நாட்டுக்கோழி பயன்படுத்தினாங்கன்னா அங்கே அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி மாறி போயிடும் அப்படின்றதுனால அங்கே வந்து பிராய்லர் கோழி தான் நமக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நம்மளும் அதிகமாக வந்து பிரியாணி தான் நம்ம விரும்பி சாப்பிட்ருக்கோம். இப்போ கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பிரியாணி கடைகள் வந்து ஏகப்பட்ட கடை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து பிரியாணியில் அதிகமாக வந்து நம்மளோட விருப்பத்தை உள்ளே கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து அதிகமாக சமைச்சு சாப்பிட்ணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டுக்கறி எடுத்து தான் சமைப்போம். ஏன்னா நம்ம ஆட்டுக்கறி எடுத்து சமைக்கும் பொழுது அதில் வந்து அதிகப்படியான நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஸோ அதை நம்ம எடுத்து சாப்பிட்டுருக்கோம். ஸோ இருந்தாலும் அதில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது தான். பட் இருந்தாலும் வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கறி வந்து சேரவே சேராது. ஏன்னா அதில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க அப்படிங்கிறனால சிலருக்கு வந்து அந்த பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆட்டுக்கறி வந்து ஒத்துக்காது. இருந்தாலும் இப்போ அந்த ஆட்டுக்கறியிலும் பார்த்தீங்கன்னா பிராய்லர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன வகையான ஆடுன்னு பார்த்தீங்கன்னா போயர் அப்படின்னு ஒரு வகையான ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாதத்தில் 35 கிலோ, இப்படி 35 கிலோ எடை வந்து வெறும் 7 மாதத்தில் வந்து அவங்க வந்து வெயிட்டு கூடுற அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி சில தீவனங்கள்லாம் பயன்படுத்தி அதை மூலியமாக அதோட வெயிட்டை ஏற்றி இப்போ இந்தியாவுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வெளியே அது போயிட்டு தான் இருந்தது, இருந்தாலும் இப்போ இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய தேவைகள் வந்து அதிகரித்து போய்கிட்டே இருக்குது, ஆனால் உற்பத்தின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்மளோட உற்பத்தி அதாவது ஆடு வந்து நம்ம வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்மளோட தேவைகள் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சந்தைக்கு வந்து இந்த மாதிரி பிராய்லர் ஆடுகள் வந்து உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம நல்ல ஆடாக பார்த்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பிராய்லர் ஆடு வந்திருக்குன்றதை தெரிவிச்சிருங்க.